இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வியாதியுற்றால் சிகிச்சை பெற வைத்தியனிடம் செல்கிறோம் இல்லைங்களா? இது உதாரணம். வைத்தியன் வியாதியை கண்டுபிடித்து மேலும் அந்த வியாதி பயங்கரமான வியாதியாக இருந்து அதற்கு நிவாரணியாக விளங்கிச்சுங்களா 1000 ரூபாய் விலை மதிப்புள்ள மருந்து எழுதி கொடுத்தால் வியாதியஸ்தன் ஆறுதல் அடைகிறான். நம்ம வியாதியோ பெரிய வியாதி, பயங்கரமான வியாதி, 1000 ரூபாய் மருந்து எழுதி கொடுத்திருக்கிறான், கட்டாயம் போயிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருதுங்க. வியாதியஸ்தனுக்கு ஒரு ஆறுதல் வருது. அவன் போனா 2 பைசா மருந்து எழுதி கொடுத்தான். மாறாக அந்த பயங்கர வியாதிக்கு 2 பைசா மருந்து எழுதி கொடுத்தால் ஆறுதல் வருவதில்லை, அடைவதில்லை வியாதியஸ்தன். ஏன் வியாதி எவ்வளவு முத்தின வியாதி, எத்தனை நாள் பட்ட வியாதி, 2 பைசா மாத்திரை எழுதி கொடுக்கிறான், ஒரு ஆறுதல் இல்லாம போயிடுவான். அப்படி அவன் ஆறுதல் இல்லாம போகும் பொழுது அந்த நேரத்துல அறிவாளி பக்கத்துல நின்றா என்ன சொல்லுவானா? அறிவாளியா இருந்தா என்ன சொல்லுவானா? அதிருப்தி அடைந்து அவன் 2 பைசா மருந்து பார்த்த உடனே ஏன் வியாதிக்கு இதானா மருந்து, 2 பைசா மருந்து, மனசோர்ந்து போடுவான், மனம் உடைந்து போவான். எனினும் அந்த வியாதியஸ்தன் கூர்மையான அறிவு படைத்தவனாக இருந்தால், புத்திசாலியா இருந்தா என்ன நினைப்பானா? 2 பைசா மருந்தை இலேசு காணவும் மாட்டான், மனம் சோரவும் மாட்டான். காரணம், அவன் புத்தி கூர்மை உள்ளவனாக இருப்பதால் வைத்தியனின் அறிவு ஆற்றலையும் திறமைகளையும் அனுபவங்களையும் சிந்தித்து குறைந்த விலை மதிப்புள்ள அந்த மருந்தை தன் கடும் பிணி தீர்க்கும் மாமருந்தாக நம்பி சாப்பிட்டு சுகம் பெறுவான். வைத்தியனை பத்தி தெரிஞ்சிருந்த அந்த வியாதியஸ்தன் கெட்டி வைத்தியன்ல கெட்டிக்காரன் இவன் தாங்க. 1000 ரூபாய் மருந்து செய்ய வேண்டிய வேலையை 2 பைசா மருந்துல வாங்கிட்டு விட்டான். அவன் அறிவாளியா இருந்தா மனம் உடைய மாட்டான். வழங்குச்சுங்களா? இது உதாரணம். இதுவரைக்கும் சொன்னது உதாரணம். இவர்கள் இது உதாரணம். நாம் நம்முடைய வயதை பாவக்கிரியைகள் புரிந்து பாழாக்கி கொண்டோம் ஆச்சுங்களா? இந்நிலையில் நம்முடைய இந்த பயங்கர பாவ பிணிகளுக்கு ஹக்கு தாலா எந்தவித அதாபு செய்தாலும் குறைவுதான். நாம செஞ்சிருக்கிற பாவங்களுக்கு, அதாவது பாவத்தை இப்ப பிணியா காட்டுறார். உதாரணத்துக்கு பாவ பிணி, இப்ப நம்முடைய பாவங்களுக்கு எவ்வளவு அதாபு செஞ்சாலும் குறைவுதான். எனினும் கருணை கடலான அல்லாஹ் அடியார்களை நேசிப்பதால் பயங்கர அதாபுகளுக்கு இலக்காகாமல் பாதுகாப்பதற்காக இலகுவான முறையில் பாவ பிணி தீர்க்கும் சஞ்சீவியாக இஸ்திக்ஃபார் செய்வதை, அதாவது பாவ மன்னிப்பு தேடுவதை கற்று தந்து விட்டான். லேசா 2 பைசா மருந்து சொன்ன மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? இருக்காமா? தந்து விட்டான். நம்முடைய பாவ பிணி தீர்க்கும் அந்த மாமருந்தாகிய இஸ்திக்ஃபாரை கற்று தந்தவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்தான் என்று உணர்ந்தவன் இஸ்திக்ஃபார் செய்வதை இலேசு காண மாட்டான். நான் செஞ்ச பாவம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்ன உடனே அழிஞ்சா போயிடும், நான் செஞ்சிருக்கிற பாவம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு அழிஞ்சா போயிடும் என்று நினைக்க மாட்டான். அந்த வியாதியஸ்தரை போல அறிவாளியா இருந்தானே சொல்லுவான், 1000 ரூபாய் மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த வைத்தியம் கெட்டிக்காரனா இருக்கிறதுனால 2 பைசா மருந்துல வேலை வாங்கிட்டான். அப்ப அடிமை என்ன நினைப்பானா? கருணை கடலான அல்லாஹ் அவன் எவ்வளவு எனக்கு லேசாக்கி வச்சுட்டான். நான் செஞ்ச பாவங்களுக்கு பெரும் பெரும் தண்டனைகளை வைக்காம லேசான மருந்து கொடுத்து அல்லாஹ் தஆலா பாவங்களுக்கு பிணி தீர்க்கிற மருந்தாக்கி விட்டான். என்ன நேரம் ஆயிடுச்சு. பாவங்களுக்கு அந்த மருந்தை தன்னுடைய பாருங்க செய்வதை இலேசு காண மாட்டான். மேலும் அப்ப அந்த அடிமை என்ன நினைப்பானா? நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமான அந்த மருந்தை தன்னுடைய அரிசியில் தயாரித்து, மருந்து எங்க தயாராச்சு? அரிசியில தயார் பண்ணியிருக்கிறான் இஸ்திக்ஃபார். அரிசியில் தயாரித்து அம்மருந்தை அகில உலக பாவிகளுக்கு விநியோகிக்கும் தலைமை பீடமாக புனிதமிக்க மாமதினா நகரில் திறந்தான். அந்த மருந்தினுடைய ஹெட் ஆபீஸ் எங்க திறந்தான? மதீனா நகர்ல திறந்தான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான். அதன் கிளைகளை உலகில் பல்வேறு சமதகானம் அதன் கிளைகளை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பரவ செய்தான். அது உலமாக்கள், சங்கைமிக்க உலமாக்கள் ஆங்காங்கே எடுத்து சொல்றாங்க. பாவம் செஞ்சு விட்டு கெட்டு போயிட்டேன்னு நினைக்காதப்பா, ஒன்னு அல்லாஹ் வெறுத்துட்டான்னு நினைக்காத, தௌபா செய், இன்னும் நேரம் இருக்கு. கெட்டு போன நீ வா, மறுபடி தௌபா செஞ்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நல்ல உபதேசங்களை கொண்டு கெட்டு போனவன அல்லாஹ் பக்கம் இழுக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அந்த கிளைகள் உலகம் எல்லாம் இருக்குதான். அப்படியா? பரவ செய்தான். பாவ பிணி தீர்க்கும் வைத்தியர்களுக்கு முடிஞ்சு போச்சு. பாவ பிணி தீர்க்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் தலைவராக ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நபி அவர்களை தேர்ந்தெடுத்தான். அதுக்கு தலைவரா சர்க்கார் தேர்ந்தெடுத்துட்டான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவரே எழுதியிருக்கிறார். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவ பிணிகளை தீர்க்கும் சஞ்சீவியாக
நமக்கு எளிய முறையில் தௌபாவையும் இஸ்திக்ஃபாரையும் கற்றுத்தந்தார்கள். நம்முடைய ஆத்மீக பிணிகளுக்கு தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் தான் மாமருந்தும் அருமருந்தும் ஆகும். தௌபா என்பது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நினைத்து உண்மையான முறையில் வெட்கப்படுவதும் கைசேதப்படுவதும் ஆகும். பாவம் தௌபாண்டா என்ன? என்ன ஹதீஸ் ஷரீஃப்ல வந்துருச்சு, அந்நதமு தௌபத்து. இதெல்லாம் ஹதீஸுடைய சாராம்சம் தான். ஆனா ஒருத்தருடைய பயான் அது. தௌபாண்டா என்னங்க? அந்நதமு, அதாவது வெட்கப்படுறது. கருணை மிக்க ரப்புக்கு, என்னை இல்லாமையிலிருந்து உண்டாக்கி கொண்டு வந்து இப்படியெல்லாம் படைச்சு வளைச்ச ரப்புக்கு நான் இப்படி மாறு செஞ்சிட்டேனே என்று வெட்கப்படுறது இருக்குங்களே, அதுதான் தௌபா. சில பேர் தௌபா தௌபா இப்படி கன்னத்துல அடிச்சுக்கிறேன், அதுக்கு பேர் தௌபாவா? தௌபானா நதாமத். அப்ப என்ன சார்? கைசேதப்படுவதும் ஆகும். மேலும் இனி இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வதுமாய் இருக்கும். இதெல்லாம் தௌபாவுடைய ஷர்த்துகள். இனிமே இப்படி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லணும் அல்லாஹ்கிட்ட. சரி, இனிமேல் மறுபடியும் இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று ஹக்கு தாலாவிடம் உறுதி கூறி தௌபா செய்த பின் கேளுங்க, இனிமேல் இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கூறி மறுபடியும் அதே பாவம் நிகழ்ந்து விட்டால் என்ன செய்யறது? அதனால் அந்த முந்திய தௌபா வீண் போவதில்லை. நீ முந்தி செஞ்ச தௌபாவை அழிச்சிருது இல்லை. அயோக்கிய பையல முந்தி இனிமே செய்ய மாட்டேன் மறுபடியும் செஞ்சிருக்கிற, அதனால உன் முந்தின தௌபாவை தூக்கி எறிஞ்சிடற. அப்படி அவன் செய்யறது இல்லைங்க. என்ன முந்தின தௌபாவோட அது வரைக்கும் செஞ்ச பாவம் அழிஞ்சு போச்சு, சரியா போச்சு. இல்லைன்னா வருஷம் ரமதான் என்னத்துக்கு? போன ரமதான்ல நம்மளை மன்னிக்கலையா? மறுபடியும் ரமதான் என்னத்துக்கு? ரமலான் என்று சொன்னாலே கரிக்குதல்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. 11 மாசம் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த ரமதானை கொடுத்து நோன்பு வைக்க வச்சு, தராவி தொழுக வச்சு, தான தர்மங்கள் செய்ய வச்சு, திக்ர் ஃபிக்ர் செய்ய வச்சு, லைலத்துல் கத்ரை கொடுத்து, பெருநாளை கொடுத்து ஆக மன்னிச்சு சுத்தப்படுத்தி விட்டுறான். சுத்தப்படுத்தி விட்டான்னா மறுபடியும் அடுத்த ரமதான் என்னத்துக்கு? தெரியும் நீ சுத்தமா இருக்க மாட்டேன், மறுபடியும் சட்டையை அழுக்காக்கி உனக்கு அடிக்கடி துவைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அன்பர்களே, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய். என்னாச்சுங்க? அந்த முந்திய தௌபா வீண் போவதில்லை. எனினும் முந்தின தௌபா வீணா போகாதுமா. எனினும் தௌபா செய்யும் போது இனி செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும். இது தௌபாவுக்கு ஷரத்து. இனிமே நான் செய்ய மாட்டேன்னு உறுதி வரணும். வழங்குச்சுங்களா? இது தௌபாவில் ஒரு ஷரத்து இருக்குமா? இனிமே செய்ய மாட்டேன் நான். சரி, சில சமயம் பாருங்க, இப்ப நல்ல செய்தி சொல்றாங்க, கவனமாக. சில சமயம் ஷைத்தான் முஸ்லிம்களை அழிவின் பாதாளத்தில் போடுவதற்காக வஸ்வாசுகளை போடுகிறான். அதாவது தௌபா செய்து என்ன பலன்? இப்ப இந்த லைலத்துல் கத்ர்ல உட்கார்ந்து நம்ம அழுது கெஞ்சி தௌபா செஞ்சு என்ன பலன்? மறுபடியும் உன்னை கொண்டு பாவம் நிகழ்ந்து விடும் என்பதாக. யார் போடுறா இந்த வஸ்வாச? என்ன தௌபா செய்யற லைலத்துல் கத்ர்ல? போன லைலத்துல் கத்ர்ல நீ செய்யலையா? ஷபே பராத்ல நீ செய்யலையா? இன்னும் அன்னைக்கு உட்கார்ந்து நீ அழுவலியா? மறுபடியும் நீ பாவம் செய்யலையா? இப்ப செஞ்ச உடனே என்ன நிறுத்திக்க போற? இப்ப தௌபா செஞ்சு என்ன பாவம் நிறுத்திக்க போற? நீ மறுபடியும் செய்யத்தானே போற என்று அவன் வஸ்வாசு போடுறான். யாருங்க? ஷைத்தான். இந்த கட்டத்தில் உடனே லா ஹவுல வலா குவத்த என்று ஓதி ஷைத்தானுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஷைத்தானுக்கு பதில் அளிக்கணும். அதாவது என்ன சொல்லணும் அவன் ஷைத்தான்ட்டு? வியாதியுற்றால் சிகிச்சை செய்கிறோம். சீக்கு வந்தா என்ன செய்யறோங்க? சிகிச்சை செய்கிறோம். எனினும் மறுபடியும் வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஷைத்தான்ட்டு சொல்லணுமா அந்த விளக்கத்தை? ஏன்பா நீ முந்தி செஞ்ச தௌபாவுல நிலைச்சு நிக்கலையே, போன ரமலான்ல தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் சிம்ம கொட்டைக்கு போதானே செஞ்ச, இப்ப என்ன தௌபா செய்யறன்னு கேட்பான். அப்ப அவனுக்கு என்ன சொல்லணுமா? முந்தி சீக்கு வந்துச்சு, மருந்து சாப்பிட்டேன், சுகமாயிட்டேன், மறுபடியும் சீக்கு வராதுன்னு நினைச்சீங்க, சீக்கு வரலாம்ல, மறுபடியும் வரலாம்ல. மறுபடியும் வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. முதல் தடவை சிகிச்சை பெற்று சுகம் அடைந்தோம், மறுபடி வியாதியுற்றால் மீண்டும் சிகிச்சை செய்கிறோம். மறுபடி சீக்கு வந்தா மறுபடியும் வைத்தியம் செஞ்சுக்குவோம். ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் வியாதி வரக்கூடாது என்று தான் முயற்சி செய்கிறோம். ஷர்த்து என்ன? அதுல இனிமே செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருக்கணும். யாருக்குமே பாவம் செய்யணுங்கிற ஆசை கிடையாது. ஷைத்தான் வசுவாச போடுவான், தௌபா செஞ்சு என்ன பண்ற லைலத்துல் கத்ர்ல நீ மறுபடியும் செய்யத்தானே போறேங்கிறான். அது புது கணக்க முடி இன்னைக்கு எல்லாம் மன்னிக்க காத்துக்கிட்டு நேரத்துல. அரே சமஜ் மே கியா வரும், நஹீ சமஜே தோ கயே.